எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதாகுது. ஒருத்தம் கூட ஆளை காணோம் பாரு. நான் உள்ள உசு உசுன்னு சவுண்டு கேக்குதா? ஃபுல்லா வர வயல்லாம் டெஸ்ட் ஆயிடுது. ஜெயப்பா இங்கனா பண்ணுகிறா? டெஸ்ட் ஆயிடுச்சு, கிளீன் பண்ணிக்கிறேன். ஏண்டா வேலைக்கு நேரத்துக்கு வரணும்னு தெரியாதா? அது நீ கேட்காத, முதலாளி கேட்கட்டும். அந்த மாவு டப்பாவை என் வட்டம் அமிக்கிறேன். என்ன மட்டும் வேலை செய்ய சொல்றான். உங்க எதுவுமே செய்ய சொல்ல மாட்டான். முதலாளியே மாவு டப்பா வாயன்றியா? வர்த்தரு போட்டு குத்துறேன். போட்டு குத்த எல்லாம் தெரிஞ்சுது. போடா. தென்னாட்டுல பாரு நான் பேசுறது. எவனையும் காணா. முதலாளி வந்துட்டாரு. முதலாளி வணக்கம். முதலாளி வணக்கம்டா. என்ன பண்ணிட்டு இருக்க அந்த மூட்டைய? ரொம்ப இடைஞ்செல்லாம் இருந்துச்சு, தூக்கி வச்சுட்டு இருக்கேன். குமார் எங்கடா? கத்தி சொன்னா கேட்டுரும், வர இருங்க. என்னடா அவன் அங்க உட்காந்துன்னு பேன் காத்து வாங்கி கிடக்குறான். என்னடா வேலை செய்யறான்னாக்கா, அட போடா பெரிய வேலை அப்படின்றான். ஓ தோரா அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரா? சரி வா. என்ன கூப்பிடாதீங்க, நீங்க மட்டும் போய் பாருங்க. எப்பா மூச்சு உண்ட மூஞ்சி மாச்சு. கொழுப்ப பாத்தியா எவ்வளவு தெனாவட்டா தூங்கி நிக்குது. டேய் டேய் குமார, என்னடா சொகுசா தூக்கம் கேக்குதா? என்ன மட்டும் வந்து கேளுங்க. அங்க ஒருத்தன் வேலையை செய்ய மாட்டான், அவனு போய் கேளுங்களா. டேய் இப்ப நீ தான் தூங்கி இருந்த. நல்ல வருஷமா இந்த ஆளுக்கிட்ட வந்து மாட்டீங்கன்னா சரி, நான் வேலை செய்யறேன், நீங்க போங்க. சரி அந்த 4க்கு 4 டோர் செஞ்சீங்களா இல்லையாடா? எனக்குன்னா 10 கையை குத்துக்கிறாரு கடவுளையா. இப்பதான் வந்துக்கிறாங்க, கட் பண்ணி போடுறான் போ. ஒரு முதலாளிங்கிற மரியாதை இருக்குதாடா? என்னப்பா இதான் வீனஸ் விண்டோவா? ஆமாங்க, என்ன வேணும்? நான் வீடு ஒன்று கட்டிக்கிறேன்ப்பா, அதுக்கு ஜன்னல்லாம் போடணும், அதான் உன்னை பார்க்க வந்தேன். தாராளமா போடலாம். எத்தனை விண்டோ வரும்? அது வர ஒரு 35 விண்டோ, 2000 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டிக்கிறேன். 2000 ஸ்கொயர் ஃபீட்டா? சார் ஏன் சார் நின்றுட்டே இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இருக்கு சார். உட்காருங்க சார். டே ரவி, வாடா அண்ணனுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வாடா. அவனை எவனாவது வந்துடுறானே, ஒரு 4 நாள் ஃப்ரீயா இருக்கலாம்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதே. போடா ஒரு பொட்டி கடைக்கு போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வா. இதோ வாங்கிட்டு வரேன். எப்படிப்பா இருக்க விண்டோனா? நல்லா இருக்குமா? அண்ணே ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். மழையிலையா இங்க யாரு ஹெல்ப் பண்றது? என்ன மட்டும் விட்டு எப்படியா? டேய் அந்த புது பையன் ஒன்றும் வரலையாடா? நீ வரும்போது வரான், நீ போகும்போது பின்னாலே போயிடுறான். கேட்டாக்கா நெக்கில பேசுறான். நெக்லா பேசுறானா? சரி வரட்டும், அவனை பார்த்துக்கிறேன். சரிண்ணா, நீங்க எந்த ஏரியாண்ணா? அப்பா ஊர் ஆற்காடு, அம்மா ஊர் மாங்காடு. நான் இருக்குது திருவருக்காடு பக்கத்துல ஒரு சுடுகாடு இருக்குதுல்ல, அது பக்கத்துல கன்னிக்காடு. எல்லாத்துலயும் டூ டூன்னு வருதானே. உங்க பேருண்ணா? என் பேர் பாலக்காடு. ஏங்க பாலக்காடுன்றது ஊர் பேருங்க. எங்க அப்பா பாலக்காட்டுல ஒரு பொம்பளை வச்சிருந்தாரா, அந்த பொம்பளை ஞாபகத்தமா அந்த பேர் எனக்கு வச்சிட்டாரு. நல்லா வச்சாரு. என்னப்பா நல்லா வச்சாருன்னு. முதலாளி கடையில ஏற்கனவே 728 ரூபாய் பாக்கியம். அந்த அக்கா சமைக்கே கேக்குது. ஏய் அதெல்லாம் இப்ப சொல்ல சொன்னாங்களா? கடை வாங்கினா நீ கொடுக்கணும், என்ன கேக்குது அது. அப்பா கடை பாய்க்கு கூட கொடுக்கலையா? இவ்வளவு பெரிய கம்பெனி வச்சுக்கிறேன், நம்பவே முடியலப்பா. அட நான் கொடுத்தனே, மறந்துட்டு இருக்குதுண்ணே. இந்த கூழ்பா ஜூஸ் இந்தாண்ணே, நீ சாப்பிடு. 10 ரூபாவா? சரி. யோ மழையிலையா அவன் நின்னுங்கிறானே, அமுச்சுரியா வேலை செய்யணும். நோ, அவன் சும்மா என்ன தொல்லை குத்துன்னு கிடக்குறான். அவன் கூட என்ன வேலைக்கு கூடாத. ஆமா இவரு சும்மா தொல்லை குத்துங்கிறாங்க. ஒரு வேலை வைங்க சரியாடா நீ. டேய் உங்க சண்டையை விடுங்கடா. 35 விண்டோடா, எப்படியும் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் தேரும்டா. சொல்ல மாட்டேன், என் தம்பி அவனோட ஊடு கட்டிக்கிறான். அப்ப 4000 ஸ்கொயர் ஃபீட். அந்த கதைலாம் எனக்கு தெரியாதுப்பா. எவ்வளவு காசுன்னு கேட்டா செக்கா போட்டு குடுத்துட்டு போறேன், வாங்கிட்டு போயினாரேன். இவன் இஷ்டத்துக்கு வேலை குத்துன்னு கிடக்குறான். முதலாளி போன் வந்துச்சு. எங்கந்திரா? அந்த சிவகுமார் சைட்ல விண்டோ மாட்டணும்ல, அது ஆடுதான், தண்ணி வர உள்ள வருதான். என்னது? அண்ணா அது ஒண்ணு இல்லைண்ணா, ஒண்ணு இல்லை, உட்காரு. ஏம்பா உள்ள தண்ணி வருது ஆடுதுன்றாங்களே. அது ஒண்ணு இல்லைண்ணா, அந்த விண்டோ போட்டது நாங்க ஸ்விம்மிங் பூல்ல போட்டோம், அத சொல்றானா அவன். ஸ்விம்மிங் பூல்ல போட்ட விண்டோ வந்து தண்ணியே நிக்க மாட்டேன்தாம. இவன் வேலைக்கு உழ வச்சே தீத்துருவான் போல். டேய் எப்பா இப்போ வேலையை பாடுறா போடா. சரி சரி, நான் என் வேலையை பாக்குறேன். கஸ்டமர் கிட்ட விண்டோ போட்டா தண்ணி உள்ள வரும் ஆடுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்புற கேள்வி கேட்பாங்க. ஏம்பா உண்மையிலேயே ஆடும் தண்ணி வருமாப்பா? ஏன்னா அவன் ஏதோ போய் சொல்லிட்டு போறானா. வானா எவ்வளவு சைட் நான் வந்து காட்டுறேனா, வானா. உன்னை நம்புறப்பா, என் வீடு உங்ககிட்ட தான் கொடுப்பேன். நான் நடக்குதாங்க 4000 ஸ்கொயர் ஃபீட்டான். அவன் தான் இந்த மாசம் ஃபுல்லா பூஞ்சி எடுத்துருவாரு முதலாளி. அடங்கோயல எதனா பேசி கீசி கழட்டி விட்டுறான் தானா. நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், அமுச்சு விட்டாரு. நீ எதனா போய் ட்ரை பண்ண. சரி நான் பாத்துக்கிறேன். அண்ணே 10ல இருந்து 15 வருஷம் கேரண்டிண்ணா. கலர் கூட மாறாதுண்ணா. இப்ப எல்லாம் இந்த விண்டோ தானே போடுறாங்க.
மலையாளி அந்த ஸ்க்ரூ டைட் போது ஃப்ரேம் வந்துச்சா? பிரேம் வந்துச்சா? ஏண்டா ஒரு வேலையை ஆர்டர் பிடிக்கும் போது ஏன்டா அபசகனமா வந்து பேசி நிக்கிறீங்க? அப்புறம் சொல்ல நான் திட்டுவேன், அதனால தான். ஏம்பா என்னப்பா பிரேம்லாம் ஓடிதுன்றாங்க? ஏனோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, செம்ம ஸ்ட்ராங்ண்ணா. உள்ள ஸ்டீல் ராடே வைக்கிறோண்ணா. அப்படியா? எனக்கு ஃபுல்லா காமியே. அண்ணா அது நான் சொன்னா சரியா இருக்காது, எங்க பார்ட்னரை வர வச்சு சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. பார்ட்னர் ஒரு நிமிஷம் நம்ம ஃபேக்டரி வாங்க பார்ட்னர். கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு விலைக்கு சொல்லணுமா? சரி வாங்க பார்ட்னர். வேலைக்காக வந்து சொல்லுது. என்னடா இவ்வளவு ட்ரை பண்ணி ஒன்னும் முடியல. நீங்க உட்காருங்க சார், இதோ வந்துருவாரு பார்ட்னரு. இதோ வந்துட்டாங்களே. வாங்க பார்ட்னர், வாங்க 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 வாங்க. இவர் தாங்க பார்ட்னர், கஸ்டமர். இவர் தாங்க உங்களுக்கு விலைக்கு சொல்ல வந்திருக்காரு. சொல்லுங்க சார், யூபிவிசி விண்டோ பத்தி சொல்லுங்க சார். இந்த ஐபோன் வாங்கவானா தெரியலடா. சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இரு. இந்த ப்ரொஃபைல் பேர் வந்து சிம்டா ஆஸ்டிங்க. இது கோயம்புத்தூர்லேருந்து வர வைக்கணும் இந்த ப்ரொஃபைலை. கோயம்புத்தூர்ல இருந்து வர வைக்கிறீங்களா? ஆமாங்க. சரி, இது எப்படி ரெடி பண்றீங்க நீங்க? முதல்ல உங்கள் வீட்டுக்கு வந்து ஜன்னல் தொலையை வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் என்னன்னாங்க? அளவு எடுக்கிறதுனா அளவு எடுத்துகிட்டு வந்து ஸ்லைடிங்காக ஓப்பனான்னு கேட்டுட்டு நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதெல்லாம் ஓகேப்பா. இது வெறும் பிளாஸ்டிக்கா இருக்குதே, நெருப்பு பட்டை எரிஞ்சிருமாண்ணா? நெருப்பு என்னதான் எரிஞ்சாலும் ஒன்றாகாது. கேட்டுக்கிட்டீங்களாண்ணா, நெருப்பே 10 எரிஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. இதுவே மர டோரா இருந்தா புஷ்பானம் தான். ஏமா மரம் பயங்கர ஸ்ட்ராங் இருக்கும், இது வெறும் பிளாஸ்டிக் ஆச்சே. சார் இது வெறும் பிளாஸ்டிக் மட்டும் சொல்லாதீங்க, இது உள்ள ஃபுல் ஸ்டீல் ராடே வைப்போம். ஜேஎஸ்டபிள்யூ 1.2 mm. ஓ, உள்ள ஸ்டீல் ராடே வைக்கிறாங்களா? அது மட்டும் இல்ல சார், வாரண்டியும் இருக்கு, கேரண்டியும் இருக்கு. வாரண்டி கேரண்டி இருக்குதா? என்னப்பா சொல்றீங்க? இந்த ப்ரொஃபைலுக்கு 25 year வாரண்டி கொடுக்குறேங்க. 25 வருஷம் வாரண்டியா? மரத்துக்கு கொடுக்க மாட்டாங்களே? கொடுக்க மாட்டாங்க தான். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு கொசு தொல்லை அதிகமாக இருந்ததுன்னா மெஷி போட்ட டோரே நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். இதுவும் பிரச்சனை இல்லை, அருமையா போச்சே. சார் இந்த டோர் மட்டும் உங்க வீட்டுல போட்டீங்கன்னா அப்படியே பயங்கரமான ரிச் ஹோட்டல் மாதிரி தெரியும் உங்க வீடு. பரவாயில்லப்பா, சூப்பர் தான். ஆனா ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா? ரேட்டு அதிகமா இருக்குமாவா? சார் மரத்தை விட இது கம்மியான ரேட் தான் சார். இங்க பாருங்க, ரெடியா வச்சிருக்கோம் பாருங்க. பரவாயில்லையா, சூப்பரா கண்ணாடி எல்லாம் போட்டு ரெடி ஆகுதா? 30 டோராக இருந்தாலும் ஒரே நாளில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பரவாயில்லையா, அந்த தொல்லை இல்லையா நமக்கு? மரத்தை போட்டு கையிலையும் காலையும் வச்சுக்கின்னு. ஆமா ஆமா சார், அது ரொம்ப கஷ்டம். இந்த பாருங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடு கட்டும்போது கட்டை வரல இடிச்சுது. இது பாருங்க, இன்னும் காயம் ஆறல. சரியா, அது போட்டோம். தண்ணிக்கு நீ உள்ள வருமா? சன்சைடே இல்லாத வீட்டுக்கெல்லாம் போடலாங்க. விண்டோவும் ஒன்றாவது, தண்ணியும் உள்ளே வராது. இப்ப விற்கிற விலைவாசிக்கு சன்சைடு வச்சு எங்க வீடு கட்ட முடியுது. சார் மரத்துல போட்டாக்கா செல் அரிச்சு விண்டோ நாஸ்தி ஆயிடும். இதுல போட்டு பாருங்க சார், 25 வருஷம் வாரண்டி அண்ட் கேரண்டி. அப்பா நல்லா தெளிவு வச்சுக்கப்பா. என்ன எங்க வீட்டுக்கு நான் யூபிசி விண்டோ தான் போடுவேன். சார் யூபிவிசில நிறைய பிராண்ட் இருக்கு சார், லோக்கல்லாம் இருக்கு. அதே தான் வாங்கி எதுவும் போட்டுறாதீங்க. லோக்கல்ல வாங்கி போட்டா என்னப்பா ஆகும்? நான் எது எதெல்லாம் ஆகாதுன்னு உங்ககிட்ட சொன்னனோ, நீங்க லோக்கல்ல விண்டோ வாங்கி போட்டா அதெல்லாம் ஆகும். சார் காசு கம்மியா இருக்குதுன்னு லோக்கல் வாங்கி போட்டுறாதீங்க சார். அதுவும் கரெக்ட் தான்பா. 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா நாள் ஆகுது, 4 படம் உழைக்கணும்ல. உங்களுக்கு 4 படம் உழைக்கணும்னா நம்ம வீனஸ் இண்டஸ்ட்ரி தான் வரணும். சார் நிறமோ ஒயிட்டு, தரமோ வெயிட்டு. மகாபலிபுரம் பக்கத்துல தான் எங்க சைட்டு, அது பக்கத்துல தான் ஃபேக்டரி. அப்பா மகாபலிபுரத்துல தான் இது ஃபேக்டரி. வீடு கட்டிங்களா? ஒரே ஒரு கால் பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டா வருவாங்க. வீனஸ் விண்டோஸ். உங்கள் வீட்டுக்கு யூபிவிசி விண்டோ வேணும்னாக்கா 9944723202க்கு கால் பண்ணுங்கள். நம்ம பணமட்ட பேரை சொல்லி கால் பண்ணுங்க, சார் ஆஃபர் அள்ளி விடுவாரு. இன்னும் ஏன் வெயிட் பண்ணிருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க. Bye.